சென்னையில் பெற்ற தந்தையை மகளை கொலை செய்ய முயன்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அதனை தற்போது பார்க்கலாம். கீழ்ப்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்த தந்தை ராஜகோபாலை மருத்துவரான மகள் ஜெயசுதா கொலை செய்ய முயன்றது சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. கடந்த ஆண்டு நடந்த இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. சுயநினைவின்றி இருந்த தந்தையின் கைரேகைகளை சில பேப்பர்களில் வாங்கும் டாக்டர் ஜெயசுதா தந்தைக்கு மருந்து செலுத்தப்படும் குழாயை அடைக்க முயற்சிக்கிறார். அப்போது செவிலியர் உள்ளே வருவதை அறிந்த டாக்டர் ஜெயசுதா கைரேகை மையை அழித்துவிட்டு தனது மகனுடன் அங்கிருந்து வெளியேறுகிறார். மருந்து குழாய் அடைக்கப்பட்டிருப்பதை பார்த்த செவிலியர் உடனடியாக அதனை சரி செய்தார். இந்நிலையில் 2 மாதங்கள் கழித்து ராஜகோபால் உயிரிழந்தார். இது தொடர்பாக அவரது மகனும் டாக்டர் ஜெயசுதாவின் சகோதரருமான டாக்டர் ஜெயபிரகாஷ் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் டாக்டர் ஜெயசுதா மீது தந்தையை கொல்ல முயன்றதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மருத்துவமனை நிர்வாகமே ஒளியுடன் கூடிய சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டுள்ளது. இதன் பின்னணியில் வரும் குரலும் மருத்துவமனை நிர்வாகத்தால் தயாரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது.